எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, வண்டி டயர் பஞ்சர் ஆச்சுன்னா ஆரியை பொறுத்த வரைக்கும் ஒரு புது வண்டி நீங்கள் வாங்கினீங்கன்னா 1 இயர் RSA வந்து ஃப்ரீ. நீங்கள் RSA போட்டாலும் சரி போடலனாலும் சரி 1 இயர் ஃப்ரீ. வேணால் நீங்கள் பக்கத்தில் ஷோரூமில் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது வந்து கன்ஃபார்ம் நியூஸ், எனக்கு தெரியும். ஸோ அந்த RSA வந்து நீங்கள் போடல, அதனால் நான் கால் பண்ண முடியல, இங்கே பக்கத்தில் இருக்க மெக்கானிக் ஷாப்க்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. எந்த வண்டி புது வண்டி வாங்கினாலும் ஆரியை பொறுத்த வரைக்கும் 1 இயர் RSA வந்து ஃப்ரீ. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வண்டி பஞ்சர் ஆனாலும் சரி, இல்லை வந்து பெட்ரோல் இல்லாமல் நின்னாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சரி, நீங்கள் ஆரியோட RSA டீம் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா பக்கத்தில் எந்த ஒரு சர்வீஸ் சென்டர் இருக்கோ அங்கேருந்து உங்களுக்கு ஆள் அனுப்பிச்சுடுவாங்க. பெட்ரோல்னால் அதுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த வாங்கிட்டு வந்து கொடுக்குற பெட்ரோலுக்கு. அட் த சேம் டைம் பஞ்சர் போடுறப்போ அந்த பஞ்சருக்கு உண்டான அமௌண்ட் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே நீங்கள் பே பண்ண தேவையில்ல. இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் RSAல. ஓகேவா? ஸோ RSA போட்டுக்கோங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் கிடச்சா போட்டுக்கோங்க. ஏன்னா வண்டி வாங்குறப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட ப்ரைஸ் வந்து கம்மி. அதே நீங்கள் தனியாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஜாஸ்தி. ஸோ அதனால் அதை வந்து கன்ஃபார்மாக போட்டுக்கோங்க.